ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செடியில் இருக்கிற சாயிலில் எவ்வளோ மாய்ஸ்டர் இருக்குது, தண்ணி அந்த செடிக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு அலாம் தர மாதிரி ஒரு சர்க்கியூட்டை ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இன்னைக்கு பில்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து Tinkercad. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோட நேம் tinkercad.com. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்துட்டு கிரியேட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சர்க்கியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய ப்ளே ஏரியா. ஓகேங்களா? நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸ் பேசிக்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா வகையான காம்பனன்ட்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் காம்பனன்ட்ஸை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 5 காம்பனண்ட்டை வச்சு நம்மளால் நம்மளுடைய அந்த பிளான்ட்டோடைய மாய்ஸ்டர் இருக்கா இல்லையா, தண்ணி தேவையா இல்லையா, நம்மளுக்கு இண்டிகேஷன் தரக்கூடிய ஒரு டிவைஸை நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டிவைஸோட பேசிக் கான்செப்ட் இப்படி தாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த சென்சார் வந்து நம்ம சாயில் பிளான்ட்டோடைய சாயில் இருக்குல்ல, அது அந்த பாட்டில் சொருவிடுவோம். சொருவிட்டோடனே இந்த சென்சார் வந்து சாயில் இருக்க ஈரப்பதத்தை வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி ஆர்டினோ போர்டுக்கு தரும். ஓகேங்களா? ஆர்டினோ போர்டு அந்த எலக்ட்ரிக் சிக்னலை மாய்ஸ்டர் வேல்யூவாக, அதாவது எத்தனை % ஆஃப் மாய்ஸ்டர் இருக்குன்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை நம்ம கோடிங் வழியாக ஆர்டினோ போர்டில் சொல்லிவிடும். ஸோ இந்த கோடிங் வழியாக சொன்ன வேல்யூவை வச்சு ஆர்டினோ போர்டு வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், சாயிலில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது இல்லைன்னு சொல்லி. எப்போ அந்த ஈரப்பதம் 30%க்கும் கம்மியாக போதோ உடனே ஆர்டினோ போர்டுக்கிட்ட நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்போம், இந்த லைட்டையும் இந்த ஸ்பீக்கரையும் ஆன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்ஸ் நம்ம திரும்பி தண்ணியை ஊற்றிட்டோடனே சாயிலில் அந்த மாய்ஸ்டர் வந்து 30%க்கு மேலே போயிடும். மேலே போனோடனே இந்த லைட்டும் இந்த ஸ்பீக்கரும் ஆஃப் ஆகிடும். ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள் கண்டிஷன். ஓகேங்களா? முதல்ல நம்ம ஏற்பட வேண்டிய கனெக்ஷன் வந்து மாய்ஸ்டர் சென்சாருக்கும் ஆர்டினோக்கும் நடுவில். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் வந்து மாய்ஸ்டர் சென்சாரோடைய ஜூம் இன் போகிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கும், விசிசி, கிரவுண்டு, சிக்னல். விசிசின்றது பாசிட்டிவ், கிரவுண்டுன்றது நெகட்டிவ். மோஸ்ட்லி எல்லா ஆர்டினோலையும் இதுதான். ஓகேங்களா? சிக்னல் தான் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக இந்த மாய்ஸ்டரோட வேல்யூவை சொல்லக்கூடிய அந்த பின்னு. ஸோ விசிசி கிரவுண்ட் வந்து இந்த சென்சார் ஒர்க் ஆகிறதுக்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணும். இந்த சிக்னல் வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு ஆர்டினோ போர்டில் இருக்கிற அந்த சென்சாருக்கு வந்து வேல்யூ அனுப்பும். முதல்ல நான் சிக்னலை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சிக்னல் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஒயர் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஆர்டினோவில் A0ன்னு இருக்க பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். நம்ம A1ல் கூட கனெக்ட் பண்ணலாம், பட் நான் கோடிங் A0 தான் போட போகிறேன். ஸோ அதனால் A0 பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன் A0, A1, A2 இந்த செட்டில் இருக்க அனலாக் பின்ஸ்ன்ற சொல்லுவோம், இந்த பின்ஸில் கனெக்ட் பண்ணுறேன்னா இந்த சென்சார் நம்மளுக்கு தரப்போகிற வேல்யூ வந்து அனலாக் வேல்யூ. ஸோ அதனால் நம்ம அனலாக் பின்னில் தான் கனெக்ட் பண்ணோம். ஆர்டினோ போர்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் வேல்யூ, அதாவது 0 இல்லை 1 அப்படின்ற மாதிரி வேல்யூஸில் ஒர்க் பண்ணும்போது டிஜிட்டல் பின். ஆனால் சாயிலேருந்து வர வேல்யூ நம்மளுக்கு வந்து 0, 1 இருக்காது, நிறைய வேரியேஷனில் இருக்கும், டெசிமல் பாயிண்ட்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க வேல்யூ நம்ம அனலாக் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ வரும்போது நம்ம வந்து அனலாக் பின்னில் தான் கனெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 5 பின்னில் நீங்கள் எதை வேணால் கனெக்ட் பண்ணுங்கள், பட் கரெக்டாக அந்த பின்னோட நம்பரை கோடிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ வந்து சிக்னலை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நான் விசிசி அண்ட் கிரவுண்டை வந்து ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ண போகிறேன். கிரவுண்டுன்றது வந்து நெகட்டிவ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம அதுக்கு வந்து கருப்பு கலர் ஒயர் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இங்கே டாப்பில் போயிட்டு ஒயரோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிளாக்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இங்கேருந்து இதை எடுத்து ஆர்டினோ போர்ட்லேயும் கிரவுண்டுன்னு ஒரு போர்ட் இருக்கும், அதில் இருந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ கடைசியாக இன்னும் ஒரு பின் இருக்குது, அந்த பின்னு தான் விசிசி. ஓகேங்களா? உங்களுக்கு இன்கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு இடைஞ்சலாக எதனா இருக்குன்னா நீங்கள் இந்த காம்பனன்ஸை மூவ் பண்ணிக்கலாம் லைட்டாக உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு. கடைசியாக வந்து விசிசி, அதுக்கு வந்து நான் அந்த பாசிட்டிவ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் அது நான் ரெட் ஒயரை யூஸ் பண்ணுறேன். பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டினோ போர்டில் இருக்க 5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ விசிசியும் 5 வோல்ட் இல்லை 3.3 வோல்ட்டுன்னு சொல்கிற இந்த பின்ஸும் ஒன்று தான், ஏன்னா அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பவரில் சப்ளை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம முக்கியமான கனெக்ஷனாக ஏற்படுத்திட்டோம். சென்சார், அதாவது மாய்ஸ்டர் சென்சாரையும் ஆர்டினோ போர்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த எல்இடி பல்பும் ஸ்பீக்கரும் தான். எல்இடி பல்ப் அண்ட் ஸ்பீக்கரை வந்து நான் வந்து ஆன் இல்லை ஆஃப் தான் பண்ண போகிறேன். அப்படின்னா வந்து அது டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லுவோம். அதாவது 2 ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ஸ்டேட்டு, 1 இல்லை 0. எப்பவுமே இந்த எலக்ட்ரானிக்ஸில் 1னா ஆன்னு சொல்லுவாங்க, 0னா ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ எல்இடியை நான் வந்து ஆன் இல்லை ஆஃப் பண்ண போகிறேன், அப்போ அதுவும் ஒரு டிஜிட்டல் சிக்னல் தான். ஸ்பீக்கரை நான் ஆன் இல்லை ஆஃப் பண்ண போகிறேன், அப்போ அதுவும் ஒரு டிஜிட்டல் சிக்னல் தான். ஸோ அதனால் இந்த காம்பனன்ஸ் நான் ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணும்போது டிஜிட்டல் பின்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸ்பீக்கரோடைய பாசிட்டிவை வந்து நான் வந்து ஆர்டினோ போர்டில் இருக்க 8 பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எல்இடி பல்போடைய பாசிட்டிவை வந்து நான் ஆர்டினோ போர்டில் இருக்க 7 பின்னில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் அப்படி தான் கோடிங் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் இருக்குது, எல்இடி பல்ப் நெகட்டிவ் இருக்குது, ஸ்பீக்கர் நெகட்டிவ் இருக்குல்ல, இந்த 2 நெகட்டிவ்மே வந்து நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறேன். இந்த எடுத்து போயிட்டு நான் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுறேன்.
ஓகே, ஸோ இதுதாங்க நம்ம கனெக்ஷன். இப்போ கிரவுண்டில் கனெக்ட் பண்ணது வந்து நெகட்டிவ், இந்த பின்ஸில் கனெக்ட் பண்ணது வந்து பாசிட்டிவ். ஸோ அதனால் இதோட கலர்ஸை மாற்றிடலாம். இப்போ இந்த கலரை வந்து நான் ரெட்டாக மாற்றிக்கிறேன். அப்புறம் இந்த ஒயரை நான் பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஓகே, இதுக்கு நம்ம கோடிங் பண்ணணும். கோடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ரைட் சைடில் இங்கே டாப்பில் போனீங்கன்னா கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் கோட்ஸ்ன்னு இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. நான் வந்து டெக்ஸ்ட் கோட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இருக்க இந்த டிஃபால்ட்டாக ஒரு கோடிங் இருக்கும், அதை எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு உங்களுடைய இந்த சர்க்யூட்டுக்கான கோடை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஓகேங்களா, சின்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறது நியூவாக இருக்கனால கோடிங் வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் அதிகமாகும். அந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு ChatGPT ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மொபைலில் ChatGPT ஓன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓன் பண்ணிவிட்டு உங்களுடைய கண்டிஷனை மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஐ வாண்ட் தி பல்ப் அண்ட் SPA ஸ்பீக்கர் டு turn on when the value is less than 30% in this setup. ஸோ இதான் என் கண்டிஷன். ஓகேங்களா, எழுதிட்டு நீங்கள் இந்த சர்க்யூட்டோட ஃபோட்டோவை ChatGPTல போட்டுருங்க. ஸோ இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன உடனே அது ஆர்டினோ கோடை எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, ஆர்டினோ கோடை எழுதி அது தந்துருச்சு. இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கோட் பிளாக்கில் வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு இதை பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். வாங்க இப்போ நம்ம அதை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கோடிங்கையும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் சிமுலேஷன் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கரும் LED ஆன் ஆகாமல் இருக்குது. இப்போ நான் இந்த மாய்ஸ்சர் சென்சாரை வேரி பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்பீக்கர் ஆன் ஆகிடுச்சு, லைட்டும் எரியுது. நீங்கள் ஜூம் இன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பீக்கர் வந்து பஸ் ஆகுது. நான் திரும்பி சென்சார் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுதாங்க பிளான்ட்டோட மாய்ஸ்சர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அலாம் அடிக்கிற சர்க்யூட். இப்போ நான் இங்கே காட்டின சிமுலேஷனில் காட்டின எல்லா காம்பனன்ட்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வாங்கி ரியல் வேர்ல்டாகவும் இந்த சர்க்யூட்டை பில்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.